வக்ஃப் போர்டுனால என்ன பயன் கிடைச்சிருக்கு? இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் தான் அந்த இடத்துல அந்த இதெல்லாம் பலன் அனுபவிச்சிருந்தாங்க. இஸ்லாமியர் பார்த்தா ஒரு 30-40% கூட இருக்காது. இது வகுப்பு போர்டு கீழே இருக்கிற நிலத்தை நிலம், மற்ற இது காம்ப்ளெக்ஸு கட்டி வாடகை விடுறது மற்ற எல்லாமே. நீட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் இவங்க மட்டும்தான் ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா புலிவாலை பிடிச்சிட்டாங்க, விட்டா அடிச்சிடும். பாஜகவுக்கு இங்கே ஓட்டு கிடையாது. யார் கிடையாது? இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த தடவை அதை இவர் தூக்கிடுவார். யார்? விஜய் தூக்கிடுவார். ஆனால் ஒரு விஷயத்தை பாராட்டலாம், ரோட்டுக்கு களத்துக்கு வந்துட்டாங்க. தாவேகா களத்திற்கு வந்து விட்டது. ரேஷனல் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பார்லிமெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா வகுப்பு போர்டு திருத்த சட்டம் அந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. பல தரப்புல இருந்து எதிர்ப்புகள் வந்த வண்ணம் இருக்குது. ஓவைசி அவர்கள் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த பில்லையே கிழிச்சு போட்டுட்டு போனார். இங்கே தாவேகாவும் பல கட்சிகளும் மாநிலம் தழுவிய போராட்டம் நடக்குது. எப்படி சார் அவங்க பிஜேபி அரசாங்கம் எப்பயும் போல் யாரையுமே காது கொடுத்து கேட்காம அவங்க பாட்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க? எப்படி முதல்ல வகுப்பு போர்டுனா என்ன ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே போகலாம். வக்ஃப் போர்டுன்றது நீங்கள் அந்த காலத்துலேருந்தே இஸ்லாமியர்களுக்கு தானமாக கொடுக்குறது, அல்லது இஸ்லாமியர்கள் தங்களுடைய சொத்துக்களை கோயிலுக்கு எழுதி வைக்கிறாங்களா, அந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு இதெல்லாம் எழுதி வச்சதை ஒரு இது கீழே கொண்டு வந்து வக்ஃப் போர்டுன்னு அதை கீழே கொண்டு வந்து அந்த சொத்துக்களை பராமரிக்கிறது நன்றாங்க. இதில் பல்வேறு பிரச்சனைகள் ஒவ்வொரு காலத்தில் திருத்த சட்டங்கள் வந்திருக்குது. 95ல் கடைசியாக வக்ஃப் போர்டு சட்டம் வந்திருக்கு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வக்ஃப் போர்டு இதில் இப்போ சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. நான் அதை படித்து பார்த்ததில் எனக்கு மேலோட்டமாக அவங்க பாதகமும் இருக்குது, சாதகமும் இருக்குது. ஆனால் எல்லாரும் கேட்டால் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாதிப்பு, இஸ்லாமியர்களுக்கு ஆதிக்கம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், வக்ஃப் போர்டுன்னு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் நான் சாதாரண இஸ்லாமியர்களை பார்த்து கேட்குறேன், நான் உட்பட, வக்ஃப் போர்டுனால என்ன பயன் கிடைச்சிருக்கு? இப்போ ஜாதி சங்கங்கள் இருக்குது, இந்த பச்சையப்பாஸ் அறக்கட்டளை, கரவலக்கண்ணன், செங்கல்வராயன், இது கொங்கு வேளாளர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரஸ்டி, அது மூலிமா ஸ்கூல்ஸு, அதிகமான ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டலு, கல்யாண மண்டபங்கள், இந்த மாதிரி அவங்க சமூகத்திற்கான இதுன்ற மாதிரிலாம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வக்ஃப் போர்டு அப்படி தான். வக்ஃப் போர்டு அந்த மாதிரி ஏழை இஸ்லாமியர்களுக்காக பள்ளிகள் கட்டுறது, கல்யாண மண்டபங்கள், இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரைனிங்கு, நீட்டு பயிற்சி, இந்த மாதிரி ஏழைகளுக்கான வீட்டு மனைகள், வீடுகள். நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஐசோஸ் போங்க, ட்ரிப்ளிகன் போங்க, யானைக்குளம் போங்க, அந்த பப்பு மஸ்தான் தர்கா, ஏஆர் ரஹ்மான் போவார்ல ஒரு தர்கா, அந்த தர்காவுக்கு போங்க. இந்த மாதிரி இந்த ஓட்டேரி போங்க, பீடி தொழிலாளிங்க, ஏழை மக்கள், முஸ்லாமிய மக்கள் லட்சக்கணக்கான குடிசையில் இதில் இருக்காங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி வக்ஃப் போர்டு மூலிமா வீட்டு மனைகள், இஸ்லாமியர்கள் இப்படி பண்ணோம், வீட்டு மனைகள் கொடுத்தோம், இல்லாட்டி மொத்தமாக அதில் ஏராளமான சொத்து லட்சக்கணக்கான கோடி ரூபாய்ட்ட இருக்குது, பணம் இருக்குது, வீட்டு மனைகள் கட்டி இஸ்லாமியர்களுக்கு தான் கொடுத்தோம், அதான் ஏழை இஸ்லாமியர்களுக்கு இது பண்ணி தான் ஆதார் எல்லாமே பேனுக்குன்னெலாம் இருக்குது. இப்போலாம் அதெல்லாம் இல்லையே. அந்த மாதிரி எங்கேயாவது நடந்து பார்த்துருக்கீங்களா? நடக்கலன்னு சொல்கிறீங்களா? ஒரு இடத்துல கூட நடக்கலையா? ஒரு ஸ்கூல் நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். வக்ஃப் போர்டு ஸ்கூல் தமிழ்நாடு ஸ்கூல்னு பார்த்ததில்லை. வக்ஃப் போர்டு கீழ் இந்த பள்ளி நிதி உதவியின் கீழ் இந்த பள்ளி இயங்குகிறது. இந்த இன்ஸ்டியூட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இஸ்லாமிய மாணவர்கள் இல்லை, அவங்களோட அந்த பள்ளிவாசலுக்கான இதை அவங்க பார்த்துக்கிறாங்கல்ல அந்த வகுப்பு போர்டு மூலியமாக. நீங்கள் திருப்பதி தேவஸ்தானம் எடுத்துக்கோங்க, அதனால வர்ற அந்த வருமானம் செலவழிக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இது, சாப்பாடுலேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து காலேஜிலேருந்து என்னென்னவோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி பலரும் பண்ணுறாங்க. ஏழை இஸ்லாமியர்களான இது தானமாக கொடுக்கப்பட்ட நிலம் தானே. ஆமாம். அந்த நிலம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? இஸ்லாமியர்களுக்காக கொடுக்கப்பட்டது. அதை மெயின்டைன் பண்ணுறது இவங்க. வக்ஃப் போர்டு இஸ்லாமியர்கள் தானே மெயின்டைன் பண்ணுவாங்க. என்ன பண்ணீங்க? எவ்வளோ பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன நடக்குது? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். கச்சேரி ரோடு இருக்குல்ல, நம்ம மயிலாப்பூர் லஸ்லேருந்து போகிற ரோடு, அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலுடைய சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு வழக்கறிஞர் இப்போ கேஎஸ் ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, அவரும் காந்தி, மூத்த வழக்கறிஞர் காந்தி, இவங்க தான் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமாக நடந்தது. அவங்கள்ட்ட பேசியிருந்தப்போ அவங்க சொன்னாங்க,
தம்பி 70-80% இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் தான் அந்த இடத்துல அந்த இதெல்லாம் பலன் அனுபவிச்சிருந்தாங்க. ம். இஸ்லாமியர் பார்த்தா ஒரு 30-40% கூட இருக்காது. எது வகுப்பு போர்டு கீழ இருக்கிற நிலத்த. நிலம், மற்ற இது காம்ப்ளெக்ஸு கட்டி வாடகை விடுறது மற்ற ம். எல்லாமே. அந்த மாரி தான் நடைமுறை. என்ன விஷயம்னா, நீங்க வக்ஃப் போர்டுல நீங்க யார் வேணாலும் பணக்காரன், அது எந்த மதங்க தான் இப்ப பேசுறாங்கல்ல, எப்படி ஒரு கண்காணிக்கிறதுக்கு இஸ்லாம் அல்லாத ஒருத்தரை சேர்க்கலாம்னு கேட்குறாங்கல்ல. ஆமா 2 பேர சேர்க்கணும்னு சேர்க்கணும்னு அவங்க கூட போட்டாங்க. வெளியில இருந்து தான் கண்காணிக்க போறாங்க. உள்ளூர இது பண்ண போறதில்ல. ஆனா எப்படி சேர்க்கலாம் அப்படி இப்படின்னு குதிக்கிறாங்கல்ல. இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இவர்களுடைய அந்த காம்ப்ளெக்ஸ் கட்டுறதோ, இந்த மாரி இடங்கள் குடுக்குறதோ, லீஸு குடுப்பாங்க. 50 வருஷம், 100 வருஷம் லீஸ்லாம் குடுக்குறாங்க. இஸ்லாமியர்களா குடுக்குறாங்க. எவன் பணம் இருக்குதோ பணக்காரனுக்கு. ம். புரியுதா? அதே மாரி வக்ஃப் போர்டுன்றதுக்கான ஒரு தனி தேர்வு முறைகள், அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப சென்னையே நான் சொல்றேன், தமிழ்நாடுல சொல்றேன். பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் லீக்ன்னு ஒரு கட்சி இருக்கும். அதுலேருந்து வரவர் தான் இருப்பாரு. அவங்கலாம் பெருங்கோடீஸ்வரர்களா இருப்பாங்க. ம். நீங்க பார்த்தா அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தாரு. இந்த இவரு இப்போ நவாஸ் கனி இருக்காரு. இவங்க தான். ஏன் அது ஒரு ஓப்பன் இதுவா? அதில உறுப்பினர்கள் யார் இருக்காங்க? அவங்க எப்படி நியமிக்கப்படுறாங்க? ஏன் தேர்வு செய்யப்படல? வக்ஃப் போர்டு தானே! இஸ்லாமியர்களுக்கானது தானே! ஏன் அது நடக்கல? அப்படின்றதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னை வரைக்கும் நியாயமான கேள்வி கேட்குறேன். இந்த கேள்விய வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ இதுக்கு எல்லாமே தீர்வு குடுக்குற மாதிரி சட்டத்தில சில திருத்தங்கள், பாதிப்புகள் இருக்கான்னா இருக்கு. சில பாதிப்புகள் இருக்கு. கொண்டு வந்தா அதுக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னு கூட பார்க்காம, நீங்க வந்து இந்த மாரி பண்ணுன்னு எல்லாருமே எதிர்க்கிறதுன்றது எப்படி சரியா இருக்கும்? நேத்து சட்டமன்றத்துல இல்ல இன்னைக்கு ம். காலையில சட்டமன்றத்துல வந்துட்டு எதிர்த்து இது தாக்கல் பண்ணியிருக்காரு நம்ம தமிழக முதல்வர். ஆமா. இன்னொன்னு என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ம். முக்கியமான திருத்தம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, மினிமம் 5 வருஷம் இஸ்லாமியர்களா பிராக்டிஸ் பண்ணவங்க மட்டும் தான் அந்த வகுப்பு போர்டுக்கு வந்துட்டு இது இது பண்ண முடியும் அப்டின்ட்டு இருக்காங்க. அது நான் சொல்றது அந்த பாதிப்புகள்ல சில விஷயங்கள். ம். அது எப்படின்னா, இப்போ திடீர்னு ஒருத்தர் இஸ்லாத்த ஏத்துக்கிறாரு. ம். ஒரு பெரும் பணக்காரர். அவரு ஏதா அவரு உடனே குடுக்குறாருன்னா ஆ. குடுக்கறத வந்து இது பண்ணல. ம். இந்த எ இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன நன்மைகள், தீமைகள் இருக்குன்னு சொல்றேன். ம். வக்ஃப் போர்டு மசோதா, வக்ஃப் திருத்த மசோதா வந்து சாதாரண இஸ்லாமியர்களுக்கு லாபமா, நஷ்டமா அப்படின்னா, ஆ இது வந்து வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிக்கும் விதத்தில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருகிறது. இதனால சாதாரண இஸ்லாமியர்களுக்கு நேரடியாக என்ன தாக்கம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வக்ஃப் சொத்துக்களின் பாதுகாப்பு மேம்படும். முந்தைய காலத்தில் சில அரசாங்கங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் வக்ஃப் நிலங்களை அபகரிக்க முயன்றிருக்கின்றன. இந்த திருத்தம் அப்படி சில மோசடிகளை தடுக்க உதவலாம். முஸ்லிம் சமூக நலத்திற்காகவே வக்ஃப் சொத்துக்கள் பயன்படுத்தப்படும் என்பது உறுதி செய்யப்படும் இந்த சட்டத்தின் மூலியமா. ஒரு வக்ஃப் பள்ளி நிலத்தை தனியார் நிறுவனம் வாங்க முயன்றால் இந்த திருத்தத்தின்படி அது இனிமேலும் நடக்காது. இந்த 100 வருஷம் ம். லீஸு யாராவது ஒரு தனியாருக்கு குடுக்குறது. ம். அது இனிமேல் நடக்காது. இதனால அந்த பள்ளி வந்து தொடர்ந்து செயல்பட்டு சாதாரண இஸ்லாமிய மாணவர்கள் இலவச கல்வி ம். பெறதுக்கு யூஸா இருக்கும். முஸ்லிம் சமூக நலத்திட்டங்கள் உறுதியாக இருக்கும். வக்ஃப் சொத்துக்கள் பொதுமக்கள் உபயோகத்திற்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்பதால், அதுக்கு மட்டும் தான் இருக்கணுன்ற சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. வக்ஃப் பள்ளிகள், வக்ஃப் மருத்துவமனைகள், வக்ஃப் உணவகங்கள் ம். போன்றவை சீராக செயல்படுவதை உறுதி செய்யலாம். நான் முன்னாடியே சொன்னேன்ல, ம். இது எதுவுமே இப்ப கிடையாது. எதுவுமே கரெக்ட்டா நடக்கலங்கிறீங்களா நீங்க? கிடையாது. ம். எங்க வக்ஃப் ஸ்கூல் அப்போ இருக்கு? இது வந்துட்டு ஒரு அறநிலைத்துறை மாரி இது ஒரு இதா ஆமா. நடக்கும்னு சொல்றீங்களா? இப்ப அந்த இது வந்தா இதுல நீ பண்ணணும்னு உறுதிப்படுத்தணுன்றாங்க. கணக்கு ம். வழக்கு வைக்கணும். ம். மத்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் உறுதிப்படுத்தணும்னு. இதனால் சாதாரண இஸ்லாமியர்கள் அரசு மற்றும் தனியார் கட்டுப்பாடின்றி நலத்திட்டங்களை பெறலாம். ம். உதாரணமா, ஒரு வக்ஃப் மருத்துவமனை தனியார் காப்பீடு நிறுவனத்திற்காக செயல்பட்டால், இனி அது மக்களுக்காக மட்டும் இலவச அல்லது குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்க வேண்டும். வக்ஃப் ஹாஸ்பிட்டல கட்டி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்க. ம். தனியார் நிறுவனத்துக்காக பயன்படுது அப்படின்னா, இனிமேல் அது நடக்காது. ம். இப்போ ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், இடத்த வாங்கிடுவான். 99 வருஷம் குத்தகை போட்டுருவான். ஒரு 40 ஏக்கர்ல. ம். அவன் ஒரு பில்டிங் கட்டிடுவான். கட்டிட்டு அவனுடைய பேர்ல தான் அது இயங்கும். நிலம் ம். பார்த்தீங்கன்னா வக்ஃப் போர்டு இடமா இருக்கும். ம். லீஸுக்கு எடுத்திருப்பான் கம்மி விலைக்கு. ம். புரியுதா சொல்றது? 40 வருஷத்துக்கு அதே லீஸ் தான். 100 வருஷத்துக்கு 100 எடுப்பாங்க. வருஷத்துக்கு அதே 99 லீஸ் வருஷம். தான். அப்போ இனிமேல் அந்த மாரிலாம் நடக்காது. ம். ராசா, நீ அந்த நிலம்னா அது இஸ்லாமியர்களுக்கு தான். வக்ஃப் போர்டு தான் அங்க மருத்துவமனை கட்டணும். தனியார் குடுக்கக்கூடாதுன்றாங்க. இது நல்லதா கெட்டதா? ம். இனி அது மக்களுக்கு மட்டும் இலவச அல்லது குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்க வேண்டும். முறைகேடுகளை குறைக்கும் புதிய கண்காணிப்பு அமைப்பு. முந்தைய காலங்களில் வக்ஃப் வாரிய நிர்வாகிகளால் சில சொத்துக்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்போது கணக்காய்வு, தனிப்பட்ட ஆய்வு போன்றவை இருக்கும். ஆடிட்டிங்ல இன்டர்னல் ஆடிட்டிங் 2மே இருக்கும். பணம் எங்கே செல்கிறது அப்படின்னா, எந்த திட்டத்துக்கு எவ்வளோ நிதி போகுது அப்படின்றதுக்கான கண்காணிப்பு இனிமேல் இருக்கும். ம். நீங்க அதுதான்பா வக்ஃப் போர்டுலாம் கேள்வி கேட்க முடியாது. அப்படி நீங்க வக்ஃப் போர்டுக்குள்ளேயே முடியலங்க. அதில எவ்வளோ முறைகேடு நடக்குது, என்ன நடக்குதுன்னு யாருமே போய் எதுவும் பண்ண முடியல. ம்.
கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அது இழுத்துக்கிட்டே போகும். அதுக்கும் ஒரு இது பண்ணுறாங்க. இப்போ இந்த வந்து பணம் எங்கே போகுது ஏது போகுதுன்றாங்கல்ல, இந்த கண்காணிப்பு இன்டர்னல் ஆடிட்டிங். அது வந்து ஒரு வக்பு நிலம் முஸ்லீம் சமூகத்திற்காக மருத்துவமனையாக இருக்க வேண்டும் என இருந்தாலும், அது தனியார் கம்பெனி கட்டுப்பாட்டில் சென்றிருந்தால், இந்த சட்டத்தின் கீழ் அந்த நிலத்தை மீண்டும் சமூக நலத்திற்காக இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, அதாவது தனியார்கிட்டயே போகக்கூடாது. அந்த போக வகுப்பு முடியாது. போர்டு தான் அத ஆர்கனைஸ் பண்ணணும். போக ஹாஸ்பிட்டல் முடியாது. கட்டினா நீங்க கூட. இடத்த வாங்கிட்டு, உங்க பேர்ல உங்க சொத்த போட்டு கட்டிட்டு, நீங்க ம். ஜாலியா கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல நடத்துவீங்க. அப்ப இனிமேல் லீஸுக்கும் குடுக்க முடியாது. லீஸுலாம் கிடையாது. ஆனா பல கோயில்களோட நிலங்களும் லீஸுக்கு குடுத்து பல கடைகள்ல வாடகைக்கு விடுறாங்க. அதெல்லாம் அப்புறம் என்ன சொல்றது? அது வந்து கோயில் நிலம் வந்து அறநிலையத்துறை கீழ அது ம். கண்காணிச்சு அது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ம். இது அது கூட கிடையாது. ம். இது இவங்களே வக்ஃப் போர்டுன்னு வச்சுக்கிட்டு, இவங்களுக்குள்ளேயே யாரும் கேள்வி கேட்பார் இல்லாம, ம். தனியார்களுக்கு, அவங்களுக்கு இஷ்டப்பட்டவங்க அத தான் நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். ம். எங்கேயாவது நீங்க ஒரு 30% 40% இந்த மாரி பண்ணுங்க. ம். ஒரு 60% ஏழை மக்களுக்கு ஏதாவது பண்ணலாம்ல. அப்போ முஸ்லிம் மக்கள் இத எதிர்க்கலன்னு சொல்றீங்களா? சாதாரண அவங்களுக்கு முஸ்லிம் தெரியாதுங்க. மக்கள். பொதுவா பொதுவா எப்படி கொண்டு வராங்கன்னா, ம். இஸ்லாமியர்களுக்கு எதிரான இது வக்ஃப் போர்டு திருத்த மசோதா. ஒரு சிஏஏ மாரி இதையும் அப்படியே கொண்டு வராங்க. காமிக்கிறாங்கன்றீங்க. இன்னொன்னு பாருங்க. என்ன நஷ்டம் இருக்கு இதுலன்னு. தற்போதைய திருத்தத்தின்படி அரசு வக்ஃபு சொத்துக்களை கண்காணிக்கும் அதிகாரம் அதிகமாகுது. ம். சிலர் இதை முஸ்லிம் சமுதாயத்தின் சொத்துக்கள் அரசு கட்டுப்பாட்டுக்குள் என செல்லும் என சொல்கின்றனர். ம். ஒரு வக்ஃபு பள்ளி நிர்வாகம் தன்னிச்சையாக இயங்க முடியாது. அது அரசின் கண்காணிப்பில் இருக்கும் என்பதால் முன்னேற்றம் தடைபடலாம் அப்படின்றாங்க. இதை இப்படியும் பார்க்கலாம். நீங்க அரசுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா, இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது. ஆ. வக்ஃப் போர்டு ஸ்கூல் தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல இருந்தா, அது ஒரு நல்ல ஒரு ஸ்கூலா தான் இயங்கும். ம். இதே நீங்க ஊபியில மத்த இடங்கள்லனா, அவங்க ஏதாவது ஆதிக்கம் செலுத்தலாம். வக்ஃபு சொத்துக்களை வணிக நோக்கில் பயன்படுத்த முடியாது என்பதால், சில வக்ஃபு அறக்கட்டளைகள் தனியார் வாடகை மூலம் வரும் வருவாய் இழக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க அறக்கட்டளைலாம் வச்சுட்டு இனிமேல் நீங்க லீஸுக்குலாம் விட முடியாது. அப்ப அதில வர்ற வருமானம் இவங்களுக்கு பாதிக்கும். ம். அது ஒரு பாதிப்பு. இதனால் சில நலத்திட்டங்களின் வளர்ச்சி பாதிக்கப்படலாம். எடுத்துக்காட்டு ஒரு வக்ஃபு பள்ளி தனது இடத்தை வாடகைக்கு கொடுத்து வருமானம் பெறும் வழிமுறையை இழக்கலாம். ஸ்கூல் நடத்துறாங்க. அது சில இடங்கள் வாடகை கொடுத்து அந்த வருமானம் வச்சு ஸ்கூல் நடத்துறதுக்கான செலவுகள பார்த்துக்கிறாங்கன்னா, அது இனிமேல் நடக்காது. இதனால் இந்த பள்ளிக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு மாணவர்களுக்கு அளிக்கப்படும் சேவைகள் குறையலாம் அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்க இத பார்த்தீங்கன்னா, வருமானம் வந்து யார் கைக்கோ போறது தடுக்கப்படும். அப்ப அந்த வருமானம் கூடும். நீங்க அத இந்த ஸ்கூலுக்குலாம் பயன்படுத்தலாம். ம். இன்னொன்னு இந்த வக்ஃபு இந்த அறக்கட்டளை மூலியமா குடுக்குற வாடகைலாம் இருக்கு பார்த்தீங்களா? இப்ப மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு ரூ. 20,000 இருக்குன்னு வச்சுக்கங்க. இவங்க ரூ. 2,000 குடுப்பாங்க. அது இனிமே ஒழுங்குபடுத்தப்படும்னு சொல்றீங்க. ஒழுங்குபடுத்தப்படும். நீதிமன்ற வழக்குகள் சாதாரண மக்களுக்கு சிக்கலாகலாம்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து உல்டாவா இருக்குது. இனிமேல் வக்ஃபு சொத்துக்கள் தொடர்புடைய எந்த ஒரு வழக்குகளும் வழக்கமாக நடைபெறும் நீதிமன்றத்தில் அல்ல. ம். புதிய வக்ஃபு நீதிமன்றத்தில் மட்டுமே நடத்தப்படும். தனி கோர்ட்டு. அதுக்குன்னு தனி கோர்ட்டு. ம். இதனால் சாதாரண மக்கள் நீதிமன்றங்கள் வழக்குகளை தாக்கல் செய்ய சிக்கலாகலான்றாங்க. ஆனா ம். இது வந்து அப்படி தலைகீழ இருக்கு. ஏன்னா, நீங்க முன்னனா ஹைகோர்ட்டு, இந்த கோர்ட்டுன்னு ஏத்தி மற்ற வழக்குகளோட இது சேர்ந்து இதாகும். இது தனி நீதிமன்றம் மாறுனா, ம். இது விரைவா முடிக்கிறதுக்கான வேலைகளும் இனிமேல் நடக்கும். ஒரு சாதாரண குடிமகன் ஒரு வக்ஃபு வாரிய நிர்வாகி முறைகேடு செய்தால் வழக்கு பதிவு செய்யலாம். நடைமுறை சிக்கலாகலாம்ன்றாங்க. வக்ஃபு வாரிய நிர்வாகி முறைகேடு செய்தால் சாதாரண குடிமகன் வழக்கு பதிவு பண்ணலாம்னு நல்ல விஷயம் தானே! நல்லதுதான். இது யார் இஸ்லாம் வேணாலும் போய் யார் ஃபைல் வேணாலும் பண்ணலாம். பண்ணலாம். வகுப்பு தான் போய் உங்க பண்ணணும்னு இல்ல. இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ம். அது ஒண்ணு. சாதாரண இஸ்லாம் நல்லதா கெட்டதான்னா, நன்மைகள் தான் ஜாஸ்தி இருக்கு அப்படின்றாங்க. என்னன்னா, ம். அரசு பாதுகாக்கும், தனியார் நிறுவனங்கள அபகரிக்க முடியாது. முஸ்லீம் சமூக நலத்திட்டங்கள் மேம்படும், மருத்துவமனைகள், பள்ளிகள் போன்றவை நன்கு நிர்வகிக்கப்படும், முறைகேடுகள் குறையும், வக்ஃபு நிர்வாகத்தில் கண்காணிப்பு அதிகரிக்கும். சரி சார். இப்போ அ எனக்கு என்ன கேள்வின்னா, நீங்க இவ்ளோ நன்மை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா, அவங்க முக்கியமா அவங்க எடுத்து வைக்கிறது என்னன்னா, அந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பவர் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ம். அதாவது ஏதாவது பிரச்சனைன்னா, அத வாதாடுறதுக்கு வகுப்புக்கு உரிமை இருக்கு, கோர்ட்ல போய். ஆனா, இப்ப அந்த அத்தாரிட்டிய வந்துட்டு அந்த மாவட்ட கலெக்டருக்கு குடுத்துருக்காங்க. அது எப்படி அது இதாகும்? அப்ப கலெக்டருக்கு குடுத்துட்டு அது மொத்தமா கவர்ன்மெண்ட் சைடு போயிராதா? இவங்களால போய் அங்க உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டே வக்ஃபு இருக்காது. வாரியத்துக்கும் அந்த நிலத்த இது பண்றவங்களுக்கும், அரசுக்கும் நடுவுல பிரச்சனை வந்தா, நில ம். அளவையாளர் அந்த மாரி இதுல ம். வந்து கலெக்டர் செயல்படுவாருன்னு. கலெக்டர் என்னதான் செயல்பட்டாலும், வக்ஃபு வாரியத்துக்கு ஒரு நீதிமன்றம் இருக்குது. ம். கலெக்டர் அதுல தப்பு பண்றாரு, சார்பு எடுக்கிறாருன்னா, அந்த நீதிமன்றம் மூலியமாவும் தீர்வு காணலாம். இல்ல அதான் கலெக்டர் என்னதான் நீங்க கலெக்டர்ன்னு சொன்னாலும், அவர் ஒரு கவர்ன்மென்ட்டோட பாடி. கவர்ன்மென்ட் பாடில இருக்கிறவர். அவர் கவர்ன்மென்ட்க்கு சாதகமா தானே போவாரு அப்ப அந்த இடத்துல. கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இப்போ நீதிபதிகள் இருக்கிறாங்க, வழக்கறிஞர் இருக்காங்க, எல்லாம் இருக்குது. ம். எல்லா இடத்துலயும் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாலாம் முடியாது. ம். அப்படி போனாங்கன்னா, அதுக்கேத்த நீதிமன்றம் இருக்குல்ல. ம். முன்ன வந்து நீங்க உயர் நீதிமன்றம், இல்ல கீழமை நீதிமன்றங்கள்ல போணும். வழக்கு இழுத்தடிக்கும்.
இப்போ நீங்கள் அதுக்குன்னே தனியாக நீதிமன்றம் கொண்டு வந்தாங்கன்னா நீங்கள் அதில் போட்டு விரைவாக பண்ணலாம்ல. சரி, நீங்களே ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இது தமிழ்நாடு மாரி, கேரளா மாரி ஸ்டேட்ல இது ஓகே. கரெக்ட்டா நிர்வகிக்கப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கலாம். ஆனா யுபி, மத்திய பிரதேஷ் மாரியான, குஜராத் இந்த மாரியான இடங்கள்ல இது எப்படி கரெக்ட்டா கொண்டு போக முடியுமா? அப்படின்றது பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல இத கரெக்ட்டா எப்படி கொண்டு போவாங்க? ஏன்னா அங்க இருக்கிறது பிஜேபி அரசு தான். அங்க செயல்படுறதும் பிஜேபி, பாதி பிஜேபி சார்பு எடுக்கிற அதிகாரிகள் தான் இருப்பாங்க. அதுதான் இவங்க எதிர்க்கிறதுக்கான காரணமா? வக்போர்டு நிலங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதும் ஊபி, ஆ. மத்திய பிரதேசம் மாதிரி தான். அப்போ இந்த மாதிரி ஆதிக்கங்கள், அரசுடைய ஆதிக்கங்கள் அதிகரிக்கும். அவங்களுக்கு பாதிப்பு வரும் இந்த சட்டங்கள் மூலியமாக. அது நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் எங்கே எது இருந்தாலும் இந்த நடைமுறைகள் வந்து வரவு செலவுகள், இந்த அந்த சொத்துக்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கே அப்படின்றத வந்து நீங்கள் யாரும் மாற்ற முடியாது. ம். நலத்திட்டங்களும் இஸ்லாமியர்களுக்கே வரணும் அப்படின்றத யாரும் மாற்ற முடியாது. கண்காணிப்புன்ற பேரில் ஆதிக்கங்கள் தொடரலாம். ஆனால் நீங்கள் அரசு போய் ஒரு நிலத்தை ஆக்கிரமிக்கிறதோ வேறு எதுவும் பண்ண முடியாது. இந்த விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார்னா, அவர் வெளியில இருந்து தான் செயல்படுவார். உள்ளுக்குள்ள அந்த கமிட்டிக்குள்ள இருக்க மாட்டாருன்னு தான் சொல்றாங்க. அதனால இது நடைமுறைக்கு வரும்பொழுது பெரிய இப்போ நீட் இருக்குது. இந்த இன்னைக்கு மறுபடியும் தூக்கின்னு வராங்க நீட்ட. அனைத்து கட்சி நீட்டு கூட்டம். பார்த்தீங்கன்னா, நீங்க இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் இவங்க மட்டும் தான் ஊட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா புலிவால புடிச்சுட்டாங்க. உட்டா அடிச்சிரும். அதனால புலிவால புடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. மாநிலம்ன்றத விட ஒரு ஒரு சில கட்சிகள் மட்டும் தான் தூக்கிட்டு சுத்திட்டு இல்ல, இருக்குன்னு இல்ல. சொல்லுவாங்க. அதுதான். நீ கடவுள பார்த்த கதை தான். ம். கடவுள காமிக்கிறேன்னு வடிவேலு கூட்டு போய் துட்ட வாங்கிட்டு காமிப்பாரு. ம். ரூ. 100 குடுத்தவங்கலாம் கேட்பாங்க, எங்கடா கடவுள்னு. "டேய் பாவம் பண்ணிட்டியாடா, நல்லவங்களுக்கு பத்தினி மட்டும் தான் யார் தெரியும். பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தான் தெரியணும்னே." ஒரு பெரியவர் என்ன பண்ணுவாரு, என் கண்ணுக்கு தெரிறாருன்றுவாரு. அதே கூட மாரி இருக்கவங்க எல்லாரும் கேட்பான், "என்னய்யா நீ இங்க யாருக்குமே தெரியல." "ஏய் ரூ. 100 என் பொண்டாட்டிய வந்து பேர கெடுத்துக்க சொல்றியான்னு." அந்த மாரி தான் இன்னைக்கு எல்லாருமே புலிவால புடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஈவன் விஜய் உட்பட. எதிர்த்துட்டா, "ஆ சங்கி, ஐய்யய்யோ!" அப்படின்ட்டு அது போயிடுவாங்க. நம்ம மாநிலத்தோட பல்ஸ், அதனால அத எடுத்திருக்காருன்னு நெனச்சுக்கலாமா? டிஎம்கே அது அர்ஜுனா பேசினார் தெரியுமா? அது கிட்டத்தட்ட உண்ம. டிஎம்கே மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் டைவர்ட் பண்றாங்க. இந்த தேர்தலையும் பிஜேபி விசஸ் தமிழ்நாடு அப்படி கொண்டு அப்படின்ற வராங்க. மாரி அப்படி கொண்டு வந்தா கட்டமைக்கிறாங்க. என்ன லாபம்னா, திமுகவுடைய குறைகள், குற்றங்கள், ம். முறைகேடுகள் அனைத்தும் பின்னுக்கு தள்ளப்பட்டு, குறைனால மத்திய அரசு தான். ம். பார்றா எப்போ உள்ள பிரச்சனை நீட்டு. நீட்டு வந்தோனே முதல் கையெழுத்து நீக்கிடுவேன்னு நீட்டு ரகசியம் தெரியுனீங்களா? அப்புறம் என்ன இப்போ வரைக்கும்? நீட்ட கூட விடுங்க சார். டீலிமிட்டேஷன்ன்றது இன்னும் 10, 15 வருஷம் கழிச்சு வர வேண்டியது. அத இப்ப பேச வேண்டிய டீலிமிட்டேஷன் 2026ல நீங்க தான் அது 2001ல வாஜ்பாய் கவர்மெண்ட் இருக்கும்போது நீங்க தான் அதில அங்கமா இருந்தீங்க. ம். இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளி போடுற அந்த டீலிமிட்டேஷன் கமிட்டியில பொன்முடி இருந்தாரு. ம். சைன் பண்ணீங்க. 2026 நிறைவேத்தலான்னு பண்றீங்க. ஒத்துக்கிட்டீங்க. 2026 வந்தோனே நீங்க தான் தக்கான்னு குதிக்கிறீங்க. ஆனா 26ல அவங்க கொண்டு வர போறதில்ல. ம். அதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணலான்னு தான் சொல்றாங்க. அப்படியே டீலிமிட்டேஷன் பண்ணணும்னு முடிவெடுத்தாலும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில தான் பண்ண முடியும். மக்கள் தொகை எடுக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகுமே. அதுக்கு ஒரு 2, 3 வருஷம் ஆகும். ஆமா, அதுக்குள்ள 2029 பொதுத் தேர்தல் வந்துரும். ஆமா. அதுக்கப்புறம் வர்ற கட்சி வந்து நான் டீலிமிட்டேஷன அடுத்த 25 வருஷத்துக்கு தள்ளி போடுறேன்னு இது வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை பிஜேபியே வந்து இது கிடைக்கலன்னா, இது இப்போ மெஜாரிட்டி ஒண்ணு. மெஜாரிட்டி ஒண்ணு. இல்ல. அத விட்டுருங்க. பிஜேபியே வந்து இல்ல. 2035ல தான் அத கொண்டு வர முடியும். ம். அத விட்டுருங்க. வர்ற கவர்மெண்ட்டே நாங்க அடுத்த 25 வருஷம் தள்ளி போடுறோன்னு ஒரு தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க. பிஜேபியே சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட அது கதை முடிஞ்சுது. ம். அடுத்து யார் வந்து உட்காந்தாலும் அடுத்த 25 வருஷம் தள்ளி போட்டுருவாங்க. சரி இல்ல. அப்படியே 2030க்கு அப்புறமா பிஜேபியே வருது. நான் டீலிமிட்டேஷன் பண்ணியே தீருவேன்னு பண்றாங்க வச்சுக்கோங்க. இந்த 2 வருஷம் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே, அதுக்கப்புறம் அத ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். ம். அதற்கு பிறகு அப்ப எவ்வளோ ஆயிடுது? 30க்கு அப்புறம் 32. அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிட்டின்னு ஒண்ணு போடுவாங்க. கமிஷன். அந்த ஆணையம் வந்து இதில என்னென்ன சாதக, பாதகம், எந்தெந்த மாநிலம் என்னென்ன எல்லாத்தையும் கணக்கெடுக்கும். அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். இல்ல சார். இது எல்லாம் ஓகே. இத சொல்றேன். ஆ. இத கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல வைக்கணும். ம். வச்சு அத 2 அவையிலயும் அத விவாதத்துக்கு எடுத்து நிறைவேத்தணும். இது எல்லாம் பண்றதுக்கு 2035 ஆயிடும். அப்ப என்ன இப்போ டீலிமிட்டேஷன் இல்ல சார். அதுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்? அத நான் கேட்கிறேன். அதத்தான் அவங்க அப்படி கட்டமைக்கிறாங்கன்றேன். அதத்தான் நான் சொல்றேன். ம். நீங்க படுத்துக்கிட்டு போத்திக்கிறீங்க, நான் போத்திக்கிட்டு படுத்துக்கிறேன். அவ்வளவுதான். ம். 2 பேரும் ஒரே கருத்த தான் சொல்றோம். ம். என்னன்னா, இவர்களுடைய பிரச்சனை இருக்குல்ல. விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இந்த டாஸ்மார்க் ஊழல் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இப்போ டெய்லி கொலைகள் நடக்கிறது. பல்வேறு பிரச்சனைகள் எல்லாமே எதிர்க்கட்சிகள் எடுத்துக்கிட்டு டிஎம்கேக்கு எதிரா திருப்புனாங்கன்னா, ம். சட்டமன்ற தேர்தல்ல அது இவங்களுக்கு பிரச்சனை வரும். ம். அப்ப இவங்க என்ன பண்றாங்க? முந்திக்கிட்டு நரேஷன் செட் பண்றாங்க. திடீர்னு அப்படின்னு தூக்கின்னு வருவாங்க. திடீர்னு மும்மொழி ஹிந்தி திணிப்புன்னுவாங்க. ஹிந்தி திணிப்புக்கு இப்ப யாரும் கண்டுக்கிறது இல்ல. ம். ஹிந்தி படிக்காதனால தான் எங்களுக்கு சிக்கல்ன்ற மாரி. இன்னும் நாங்க ஹிந்தி திணிக்கல. ஏன்னா,
அது வந்து எனி ஆப்ஷன் லாங்குவேஜ்னு தேர்ட் லாங்குவேஜ் எனி ஆப்ஷன் லாங்குவேஜ். ஃப்ரெஞ்ச் எடுக்கலாம். இன்னொன்று எப்படி எடுத்துட்டாங்க இவங்க திருப்பிக்கிட்டு அடித்தோன்னே ஃப்ரேடு ஸ்கூல்லலாம் 57 லட்சம் பேர் படிக்கிறான். இங்கே இருக்க கவர்மெண்ட் பசங்க மட்டும் நீ என்ன முடிவு பண்ணுற 2 மொழி தான் கற்றுக்கணும்னு அப்படின்னோன்னா அதுக்கு இவங்களால பதில் சொல்ல முடியல. அப்போ இது ஒரு அதில் எடுபடலன்னொன்னே டக்குன்னு வேற ஒரு டீலிமிட்டேஷனை கையில் எடுத்தாங்க. இப்போ டீலிமிட்டேஷன் ரொம்ப நாள் ஓட்ட முடியலன்னொன்னா நீட்டை கையில் எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கச்சத்தீவை கையில் எடுத்தாங்க. கச்சத்தீவு வந்து இவர்களே ஜெயலலிதா ஓட விட்டாங்க. இதே ஸ்டாலின், துரைமுருகன் எல்லாம் ஒன்றும் முடியாமல் வெளிநடப்பு பண்ணாங்க. அன்றைக்கி ஜெயலலிதா கிண்டலாக பேசியிருப்பாங்க. அது இன்றைக்கும் இருக்குது சமூக வலைதளங்களில். பேரவைத் தலைவர் அவர்களே இவர்களை வெளியேற்ற வேண்டுமென்றால் எதுவும் செய்ய தேவையில்ல. கச்சத்தீவு, டாஸ்மார்க்கு, இன்னொரு பிரச்சனை சொல்லுவாங்க. இது 3 எடுத்து பேசினாலே இவங்க தானாக வெளியே போயிடுவாங்க. சட்டம் ஒழுங்கு இவங்க தானாக வெளியில் போயிடுவாங்க. சட்டம் ஒழுங்கு இல்லை, வேறு ஏதோ வருது. தானாக வெளியில் போயிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இவங்க வெளியே போயிட்டாங்க. ஒன்றும் பேச முடியல. மறுநாள் கலைஞர் அறிக்கை விட்றாரு. இவங்களால சட்டசபையில் பேச முடியல. இன்றைக்கி வந்துட்டு ஜெயலலிதா என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, வழக்கு தொடர்ந்தீங்க. ஜெயலலிதா தான் வழக்கு தொடர்ந்தாங்க. 2008 அவங்க தான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தாங்க. இல்லை சார், அதை இப்போ பேச வேண்டிய காரணம் என்ன? சட்டமன்ற எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணதா அவ்வளோதான். அதே நரேஷன் தான். அது அப்படியே பாஜக மோசம், சரி, பாஜக மோசம்னு கொண்டு வந்துட்டு பாஜக கூட அதிமுக இருக்கு, என்டிஏ மோசம். அதுதான் நான் இப்போ கேட்க வந்தேன். இப்போ இந்த வகுப்பு போர்டு திருத்த சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்துட்டு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக அவங்களுக்கு எதிர்ப்பு குரல் தான் அதிகமாக இருக்கு. இந்த சமயத்தில் அதிமுக என்டிஏ அலையன்ஸ்குள்ள போச்சுன்னா அது எப்படி அந்த பெரிய பிரச்சாரம் பண்ணுவாங்க. வக்ஃப் போர்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்த பாஜகவுடன் கைகோர்த்து வருகிறதுன்னு ஒன்று பாருங்க. நீ அவர் வக்ஃப் போர்டு கொண்டு வரலனாலும் எது கொண்டு வரலனாலும் பாஜகவுக்கு இங்கே ஓட்டு கிடையாது. யார் கிடையாது? இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் உங்களுக்கு ஓட்டு போட போகிறதில்ல. 2019 போடல, 21 போடல, 24 போடல, 26 மட்டும் நான் போட்டுருவா போகிறாங்க. அப்போ அந்த 18% ஓட்டு வேணான்றாங்களா? கிட்டத்தட்ட 18 எப்பவுமே உள்ளேங்க, எப்பவுமே உள்ளே. இந்த தடவை அதை வந்து இவர் தூக்கிடுவார். யாரு? விஜய் தூக்கிடுவார். அதனால தான் இன்னைக்கு மாநிலம் தழுவிய போராட்டமா? ஆமாம், வேற என்ன தெரியுதோ தெரியலையோ. ஏங்க தப்புங்க, எப்படிங்க தப்புங்க போங்க. உன் வீட்டு சொத்தை பிடுங்க விடுவியா? போராட்டம் பண்றாங்க. என்ன பண்றது? ஆனா ஒரு விஷயத்த பாராட்டலாம். ரோட்டுக்கு களத்துக்கு வந்துட்டாங்க. தாவேகா களத்திற்கு வந்து விட்டது. இனி அவர்கள் பல இதை சந்திப்பாங்க. அதான் வந்து அதை பெருசாக அந்த எல்லா ஊடகங்களும் பாருங்கள். அசைன்மெண்ட் இன்றைக்கி என்னென்னா ஊடகங்கள் ப்ளஸ் சமூக வலைதளங்களில் இவங்களை கிண்டல் கேலி பண்ணி மட்டுப்படுத்துகிற வேலை பண்ணுறாங்க. நான் கேட்குறேன், புஷி ஆனந்துக்கு தெரியலங்க, அவர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்குறீங்கல்ல, அதில் இருக்க திருத்த சட்டத்தில் ஒரு திருத்தத்தை சொல்லுங்கள், ஏதாவது சொல்கிறீங்கல்ல, போடுங்களேன் அமைச்சர்கள்ட்ட. வக்ஃப் வாரிய சட்டத்தை எதிர்த்து நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினீங்களே, எந்தெந்த அம்சங்களில் பாதிக்கப்பட்டு சொல்லுங்கள் சார்னு ஒரு அமைச்சர்கிட்ட போடுங்களேன். போட்டால் சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவாங்க. தெரியாமையா சார் இது மசோதா? நான் என்ன சொல்கிறேன், ஊடகங்கள் புஷி ஆனந்துட்ட போடுறீங்கல்ல, அங்கேயும் போடுங்கன்ற. போடுறாங்களே, சேகர் பாபு கிட்ட எப்பயுமே போடுறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க மைக் போடுறத பத்தியா நான் சொன்னேன்? அச்சராஜா இந்த கேள்வியை கேளுங்கன்ற. அச்சராஜா பேசினதை பத்தி, அச்சராஜாங்க பாருங்க, ஆராசா பேசினதை பத்தி தான் கேட்கறாங்க. அதான் கேட்குறாங்க. வக்ஃப் போர்டு சட்டத்தில், திருத்த சட்டத்தில் என்ன பிரச்சனைகள், எந்தெந்த அம்சங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது சொல்லுங்கள் சார், ஏன் அதை எதிர்க்கிறீங்க அப்படின்னு நாளைக்கு கூட போடுங்க. இவங்க தான் இன்னைக்கு நேற்று நீங்கள் எந்திரிக்குமே அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. சட்டசபைக்குள்ளே கோஷம் கொடுக்குறது இல்லை. இப்போ சட்டமன்றம் முடிச்சுட்டு வெளியே வருவாங்களா? அப்போ சட்டமன்றத்துக்குள்ளே கோஷம், முதல்வர் கோஷம் கொடுக்குறாரு, எல்லாம் பதில் கோஷம் கொடுக்குறாங்க. இது மாதிரிலாம் சட்டசபையில் நடந்ததே கிடையாதுங்க. அப்போது இது எல்லாத்தையுமே இவங்க வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக ஒரு மடைமாற்றம் அரசியலாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் சார் சொல்லி கொடுக்குறா இதெல்லாம் புதுசு? அதுதான், வேற என்ன? நீங்களே இந்த துறைகளில் இருந்து ஒரு தானே. யார் உருவாக்குவா ஒரு விஷயத்தை, யார் உருவாக்குவா, அதை யார் பெருசாக்குவா, அதை எப்படி உயிர் போட வச்சுக்குவா, 4 நாள் பொறுத்தே இது சலிச்சு போச்சுடா, இது புளிச்சு போச்சு, இதை யூஸ் பண்ண முடியாது, புதுசாக ஒரு 2 ரொட்டி சுடு, இதை உருட்டு, இது புளிச்சு போச்சு, இது 2 நாள்லேயே புளிச்சு போச்சு, வேற உருட்டு, அவ்வளோதானே. இது வரைக்கும் பல கேள்விகளுக்கு விரிவாக பதிலளிச்சிங்க. நன்றி சார். நன்றி.